கைத்தொழில் ஏதாவது கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம முன்னேறணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணோம். அதை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல. உடனே 6 மாசத்துல வந்து நம்மளுக்கு அதுல சக்சஸ் கிடைச்சதுங்க. சார் எனக்கு வந்து இப்போ 45 வயசு சார். நான் வந்து 19 வயசுல தான் சார் பிரியாணி ஃபீல்டுக்கு போறேன். 20 வயசுல என்ன பண்றேன்னா கத்துக்கிட்டு வெளியில வந்துடுறேன். 21 வயசுல இருந்து சொந்தமா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இல்லங்க, ஆம்பூர்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிளகா தூள போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, காஞ்ச மிளகாவை ஊற வச்சு அரைச்சி அந்த தொக்கு போடுவாங்க. அதுல ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட் மாறும். இன்னொன்னு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து அந்த சீரக சம்பா ரைஸ் தான் நிறைய விற்கும். அதுவும் ஒரு காரணம். ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன் போடுவாங்க. ஃப்ரோசன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பிராண்டுங்க வந்து சக்சஸ் படிச்ச காரணம் என்னன்னா ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன் போடுவாங்க. இப்போ நிறைய பேருடைய கான்செப்ட் என்னன்னா வெள்ளாட்டு கறி போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடத்துல வந்து இந்த பேச்சு வந்து அடிப்படுது. வெள்ளாடு என்ன சார், அந்த எகிரி அந்த இலைகள் எல்லாம் சாப்பிடும் தெரியுமா? அது செம்பரி ஆடு என்னன்னா கூட்டமா போகும். அது செம்பரி ஆடு பாத்தீங்கன்னா 13 கிலோ சைஸுக்கு வர வரைக்கும் கூட அதுல ஒரு கவுச்சி ஸ்மெல் வராது. வெள்ளாட்டு 11 கிலோக்கு மேல போச்சுனாலே அதுல வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ரஃப் ஆயிடும் கறி. இது வந்து 13 கிலோ இருந்தாலும் கறி ரஃப் ஆகாது. இருந்தாலும் பிரியாணிக்கு ஏத்த கறி எதுன்னா, பெரிய ஒரு தகவல் வந்து பரவிச்சு, ஜபார் பாய் ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற இணையதளத்துல வந்து ஒரு பெரிய தகவல் போயிட்டே இருந்துச்சு. அது என்ன காரணம்? லாஸ்லாம் ஆகல சார், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் நானு. இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய 8 பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ் வந்து இப்ப மூடிட்டோம். ஜபார் பாய் அவர்கள் வந்து 16 வயதிலே இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. 16 வயது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன வயசு. அந்த வயதில் எப்படி இந்த இந்த நுட்பத்தை கற்றுக்கிட்டீங்க சார், சமையல் நுட்பத்தை? சார் எனக்கு வந்து இப்போ 45 வயசு சார். நான் வந்து 19 வயசுல தான் சார் பிரியாணி ஃபீல்டுக்கு போறேன். 20 வயசுல என்ன பண்றேன்னா கத்துக்கிட்டு வெளியில வந்துடுறேன். 21 வயசுல இருந்து சொந்தமா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நீங்க 16 வயசுன்னு சொன்னது என்னன்னா, அதுக்கு முன்னாடி பண்ண தொழில்கள். நான் வந்து நிறைய தொழில்ங்க பண்ணியிருக்கேன். அப்படின்னு பார்க்க போனா நான் வந்து 8 வயசுல இருந்தே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே நிறைய சின்ன சின்ன தொழில்களா பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். பிரியாணிக்கு போனதே என்னோட 19 வயசுல. நீங்க சமைக்க ஆரம்பிச்சதே முதல்ல பிரியாணி தானா, இல்ல வேற என்ன உணவு சமைச்சீங்க சார்? நான் சுடு தண்ணி கூட வந்து வச்சது கிடையாது சார். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே 19 வயசுல பிரியாணியை கத்துக்கிட்டு பிரியாணியை செஞ்சதுதான். போட்டதே பிரியாணி தான் நம்ம. அப்படியா? சரி, நான் வந்து ஹோட்டல் பிசினஸ் போறேன், பிரியாணி செய்ய போறேன்னு உங்க வீட்டுல சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இல்லங்க, நம்மளுடைய வறுமை என்னன்னா, சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய தொழில் பண்ணோம், அதுல வந்து பணம் காசு நிறைய நஷ்டமாச்சு, இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், கைத்தொழில் ஏதாவது கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம முன்னேறணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணோம். அதை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல. உடனே 6 மாசத்துல வந்து நம்மளுக்கு அதுல சக்சஸ் கிடைச்சதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடேரியன் ஃபுட் என்ன சார்? சிறுகீரை பிடிக்கும் சார். சிறுகீரை பிடிக்கும். அதுல வந்து அதுல வந்து இறாலோ அல்லது வந்து மட்டன் கொந்தன கறியோ போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா சார், அதுலயும் மட்டன் போடுவோம். அப்புறம் வந்து மிளகு ரசம் ரொம்ப பிடிக்கும் வெஜிடேரியன். ஜபார் பாய் அவர்கள் சமைத்து ஏதோ இடத்துல மிஸ் ஆகி போய் காரம் அதிகமாகி உப்பு அதிகம் போன சம்பவம் நடந்திருக்கா? இல்ல சார், நடந்ததே இல்லை இது வரைக்கும். நான் வேலை கத்துக்கிட்டு 6 மாசத்துல வெளியே வந்தேன்னு சொன்னேன்ல. ஒரே மாசத்துல என்ன பண்ணேன்னா, வேலைக்கு போய் ஒரே மாசத்துல டெய்லி ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவேன். அந்த நாயர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ரம்ஜான் பண்டிகை வந்தது, அவர் முஸ்லிம். என்ன வேலைப்பா, பிரியாணி வேலைக்கு போயிட்ட, கத்துக்கிட்டியா? கத்துக்கிட்டேன் நாயர் அப்படின்னு போது, சரி எங்களுடைய ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு தரியா, நான் உனக்கு காசு தரேன்னாரு. அப்ப 5 கிலோக்கு எல்லா லிஸ்டையும் கொடுத்துட்டாங்க. என்னுடைய சீஃப் குக்கு அவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு மாசத்துல அந்த அளவுக்கு பழக முடியாது இல்லையா. தைரியம் 50% தான் கத்துக்கிட்டு. அவரும் மட்டன் எல்லாம் வாங்கி வச்சுட்டாரு. அவங்க எல்லாம் வந்து தூங்குறாங்க. நான் காலையில போய் என்ன பண்றேன், ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்ல அதுல. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வாரம் அந்த டீ கடை பக்கமே போல. எனக்கு ஒரு திருப்தி இல்ல, நான் சரியா செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சந்தேகம். ஒரு வாரம் போல. ஒரு வாரம் கழிச்சு பொறுமையா போனாங்க. போனா, என்னப்பா ஆளே வரல, காசு வாங்க வரல, என்ன பிரியாணி செம்மையா போட்டியப்பா இன்னைக்கு, எல்லாரும் ஹாப்பிப்பா, ஏன் காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாரு. அப்ப அது ஐயோ நம்ம பிரியாணி கத்துக்கிட்டோமா அப்படின்ட்டு. உங்களுடைய வீட்டுல வந்து உங்களுடைய சமையல் பிடிக்குமா? உங்க மனைவிக்கு உங்களுடைய சமையல் பிடிக்குமா? அவங்க வந்து எப்படி அதை நீங்க வீட்டுல சமைப்பீங்களா? சார் எங்க வீட்டுல வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து லீவ்ல வீட்டுல இருக்கும்போது, ரெஸ்ட்ல இருக்கும்போது என் சமையல் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு உலகத்துல பிடிச்சதே என்னோட சமையல் தான் சார்.
ம், ம். எது செஞ்சாலும் ஒரு சட்னி அரைச்சாலும் நீங்க கொஞ்சம் வாங்கல, நீங்க கொஞ்சம் இங்க பாருங்களேன் அப்படின்னுவாங்க. அதுல போய் ம். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு ஒரு வாவ்! திருப்தி, பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னுவாங்க. வெரி குட். ம், அந்த ம், அளவுக்கு ஒரு நம்பிக்கை சார். எனக்கு என்னன்னா சமையல் மட்டும் இல்ல சார். எந்த ஒரு வேலை எடுத்து செஞ்சாலும் நான் வந்து ம். மனசார செய்வேன். அது வந்து ம். கரெக்டா நடக்கும். தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன மீறி வாய்ப்பே நடந்தா இல்ல. தான் உண்டு. ஜபார் பாய்க்கு தெரியாம எந்த தப்பும் நடக்காது. இப்போ கூட நான் என்ன பண்ணுவேன்னா, என் கூட ம், இருக்கிறவங்க கிட்ட நான் ஏதாவது செய்யும்போது, இது சரிதானே, ம். இது சரிதானேன்னு அவங்க கிட்ட கேட்பேன். ஓ! அவங்க மூளையில ஏதாவது இருந்தாலும் இப்பவும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஓ! வெரி குட், வெரி குட் சார். உங்க வீட்ல வந்து பசங்களுக்கு பிடிச்ச பிரியாணி என்ன? என்ன பிரியாணி பிடிக்கும்? பசங்களுக்கு வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு மாதிரி சார். என்னுடைய ம், கடைசி பையனுக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ம். என்னுடைய மகளுக்கு வந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓ! ம், என்னோட ம், இன்னொரு பையன் இருக்காரு. அவருக்கு வந்து பர்கரு, சாண்ட்விச் இந்த மாரி தான் ம், பிடிக்கும். ம், அந்த ம். மாரி ஒருத்தங்களுக்கு ஒரு ஐட்டம்ஸ். உங்களுக்கு எந்த கடை பிரியாணி பிடிக்கும்? எனக்கு புடிச்ச ஸ்பெஷல் கடை அந்த மாரி ஒண்ணும் இல்லங்க. நான் வந்து அந்த அந்த வயசுல சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் நான் ஓகே. வந்து என்ன பண்ணேன், அங்கருந்து ம், நான் இந்த தொழில்ல இறங்குனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ம், நானே பிரியாணி செஞ்சு தான் சாப்பிடுறேன். ஒண்ணு ஃபங்ஷன்ஸ்ல ம், போனா சாப்பிடுவோம். இல்லன்னா வீட்லயே வச்சுருவோம். ஒரு வாரம் ஆர்டர் வரலன்னு வைங்க, வீட்லயே ஒரு ம். 2 கிலோ பிரியாணிய போட்டுருவோம் நம்ம. ஸோ அந்த மாரி குட். ஒண்ணும் இல்ல. ம். புடிச்ச பிரியாணின்னா, ஆம்பூர் அரிசி, ஜீர சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி. அது கூட குறிப்பா எந்த அந்த சைட் டிஷ்ஷும் சாப்பிட மாட்டேன். எந்த ஓ! சைட் டிஷ்ஷும் எடுத்துக்க மாட்டேன். ஓ! வெரி குட். பிரியாணிக்கு வந்து வெங்காய பச்சடி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாக்கு. சில ம். பேர் காரமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, அந்த வெங்காய பச்சடிய கலந்து சாப்பிடலாம். குட். ஓகே. ம், ம், கத்திரிக்காய் பச்சடி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சில பேருக்கு வந்து இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. நான் நல்ல காரம் சாரம் சாப்பிடுவேன். அவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிடும்போது, சும்மா அப்படி ஒரு உரைக்கும். ம், ம், கடைசியில ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ ம், கேசரி பண்ணாங்கன்னா, பைனாப்பிள் அதுல போடுவாங்க. அப்புறம் ம். மிட்டா கானான்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுதான் சார் அந்த காலத்துல இருந்தே. ஓ! அந்த 2 ஸ்வீட்லயும் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்வீட் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ஏப்பம் வந்துரும். ஓ! இதுதான் பிரியாணியோட ஒரு இது சார். இப்போ ஆம்பூர்ன்னு சொல்றேன்னும்போது, அந்த தண்ணீர் வந்து முக்கிய காரணம் அதனோட ருசியா இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே அது என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க. ஆம்பூர்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொளகா தூள போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, காஞ்ச மொளகாவ ஊற வச்சு, அரைச்சு அந்த தொக்கு போடுவாங்க. அதுல ஒரு ஓ! தனித்துவமான ஒரு டேஸ்ட் மாறும். இன்னொன்னு ம், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து அந்த சீரக சம்பா ரைஸ் தான் நெறைய விக்கும். ம், ம், ம். அதுவும் ஒரு காரணம். ஃப்ரெஷ் ஓ! சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன் போடுவாங்க. ஆ. ஃப்ரோசன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெறைய பேர் சக்சஸ் கிடைச்சது ஒரு பெரிய என்ன நெறைய பிராண்டுங்க வந்து சக்சஸ் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெஷ் ம். சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன் போடுவாங்க. மட்டன் வாங்குறதுல எவ்வளவு நுட்பமா பார்த்து வாங்கணும் ஜபார் பாய் அவர்களே? சார் எப்படின்னா, இப்போ நெறைய பேருடைய கான்செப்ட் என்னன்னா, வெள்ளாட்டு கறி போட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம், கரெக்ட்டுங்களா சார்? ம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து நெறைய இடத்துல வந்து இந்த இந்த பேச்சு வந்து அடிபடுது. வெள்ளாடு என்ன சார் அந்த எகிறி அந்த இலைங்கள எல்லாம் சாப்பிடும் தெரியுமா? அது. ஆமா, செம்பரி ஆடு ஆமா, என்னன்னா கூட்ட கூட்டமா போகும் அது. ஆமா. செம்பரி ஆடு பார்த்தீங்கன்னா, 13 கிலோ சைஸ்க்கு வர வரைக்கும் கூட அதுல ஒரு கவுச்சி ஸ்மெல் வராது. ம். வெள்ளாட்டு 11 கிலோக்கு மேல போச்சுனாலே அதுல வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஓ! ரஃப் ஆயிடும் கறி. ஓ! இது வந்து 13 கிலோ இருந்தாலும் கறி ரஃப் ஆவாது. இருந்தாலும் பிரியாணிக்கு ஏத்த கறி எதுன்னா, ம், செம்பரி ஆட்டுல 7 கிலோல இருந்து 9 கிலோ சைஸ்ல உள்ள கறி தான் சார். ம், சூப்பரா இருக்கும். அதுலயும் ம். பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபீமேல், மேல் இதெல்லாம் பார்க்கணுமான்னா வேண்டாம். ஓ! ஃபீமேலா இருந்தாலும் பல்லு பட்டுறக்கூடாது. ம். பல்லு உளுந்து ஓ! பல்லு வந்திருக்க கூடாது. மேலா இருந்தாலும் பல்லு உளுந்து பல்லு வந்திருக்க கூடாது. இதுதான் கிரைட்டீரியா. ஓ! 7 கிலோல இருந்து 9 கிலோக்குள்ள இருக்கணும். செம்பரி ஆட்டா இருக்கும். ஓ! இப்ப நிறைய பேருக்கு அ சுகர் பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுறதுக்கு பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி பிரியாணி சாப்பிடுறதுன்னு சொல்லுங்க? இல்ல சார், சுகருக்கும் பிரியாணிக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா பிரியாணி சாப்பிட்டா சுகர் அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆமா சார். இருந்துகிட்டே இருக்கு. ரைஸ் சாப்பிட்டா வந்து சுகர் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் ஆமா. வந்துருச்சுனாலே, ம், அதுக்கேத்த ஃபுட்ட தான் நம்ம எடுத்துக்கணும். எதுலலாம் வந்து அந்த சுகர் கம்மியா இருக்கோ, அந்த ம். இதுதான் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க சார், சர்க்கரை சாப்பிடுறதுனால சர்க்கரை நோய் வருமா? கிடையாது. இல்ல. ம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை விஷம். ம், ம், அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணணும்? இப்போ வந்து ம், பிரஷர், பிபி இந்த மாரிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஃபேட் எல்லாம் கம்மியா சாப்பிடணும். ம், மட்டனு இந்த மாரி கொழுப்பு ம், ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து ம், சுகர் இருக்கிறவங்க என்னென்ன ம், பார்த்து சாப்பிடணுமோ அந்த மாரி சாப்பிடணும். அதர்வைஸ் பிரியாணி எப்பயாவது சாப்பிடுறதுல ஒரு தப்பும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஓ! ஏன்னா என் ஃபேமிலிலயும் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஓ! சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிரணும். ம். நெறைய சாப்பிடக்கூடாது. ஓ! எது ஒண்ணும் அளவோடு சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாது. ஓ! ம், ம், அவங்க ஒரு டீ ம், குடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா பிரியாணி சாப்பிட்டு போயிரலாம். ஒரு பால் டீ குடிக்கிறாங்க சர்க்கரை இல்லாம அப்படின்னா, ம், ம்.
பிரியாணி கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு போயிடலாம் சார். சமீபத்துல வந்து ஒரு பெரிய ஒரு தகவல் வந்து பரவிச்சு. ஜபார் பாய் ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு. அப்படிங்கிற இணையதளத்துல வந்து ஒரு பெரிய தகவல் போயிட்டே இருந்துச்சு. அது என்ன காரணம்? லாஸ்லாம் ஆகல சார். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் நானு. இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். என்னுடைய 8 பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ் வந்து இப்ப மூடிட்டோம். அதுல எது எதுன்னு பாத்தீங்கன்னா அபுதாபி மூடிட்டோம், கனடா மூடிட்டோம், யுஎஸ் ம். மூடிட்டோம். எதனால மூடணும் அப்படின்னா, இந்த 3மே ஒரே சேம் ஸ்டாஃப் லேபர்ஸ் ஓ! லொகேஷன். 2மே சேர்த்து தாக்கும் போது நம்மளே ஏற்கனவே வந்து ஒரு லொகேஷன்ல போய் போட்டோம். அங்க மக்கள் வரணும்னாலே ம். டிராவல் பண்ணி தான் வரணும். அந்த ம். லொகேஷன்ல மாஸ்டருங்களும் சரியான டேஸ்ட் கொடுக்காம, சரியான நேரத்துக்கு வராம, கோஆபரேட் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகுது? வியாபாரம் ம். குறையுது. இதேதான் ம். நான் சொன்னேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்ககிட்ட. ஒரு ம். நாளைக்கு 25 கிலோ பிரியாணி ஒரு கடையில வித்தா அவங்க சமாளிச்சுப்பாங்க. 5 கிலோ, 10 கிலோ வித்தா எப்படி சமாளிப்பாங்க? அந்த மாதிரி வியாபாரம் ம். குறைஞ்சிருச்சு. இப்ப ம். அந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாடகைலாம் பாத்தீங்கன்னா ஹெவி. ம். இப்போ உதாரணத்துக்கு துபாய்ல வந்து ரூ. 1,00,00,000 ஒரு வருஷத்துக்கு. ஓ! 3 ம். மாசத்துக்கு ஒரு தடவை 25 லட்சம் கொடுக்கணும். அங்கெல்லாம் வாடகை. அப்படியே முன்கூட்டியே கொடுக்கணும். ஓ! இப்போ பிப்ரவரி போயிட்டு இருக்குன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி கொடுத்துடணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 ம். மாசத்துக்கு 25 லட்சம் கொடுத்துடணும். ஓ! மே 1க்கு மறுபடியும் அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு செக் நம்ம கிட்ட 4 செக்கா வாங்கிடுவாங்க. ஓஹோ! இதே கண்டிஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாடுகள்ல. அப்ப நம்ம எப்படி ஓ! வந்து சர்வே பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? இத ம். வச்சு நடத்துறதோட நம்ம ம். மூடிட்டு அந்த பொருள்கள் எல்லாத்தையும் வித்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நல்ல ஒரு லொகேஷன்ல மக்கள் எங்க நடமாட்டம் நிறைய இருக்கோ அங்க நார்மலா சின்னதா மீடியமா பண்ணிட்டு ம். வியாபாரத்தை நல்ல மக்களை வச்சு நடத்துவோம். அது ஒண்ணு. ம். உலகம் ஃபுல்லா என்னுடைய வியாபாரம் எப்படின்னா பாதி வியாபாரம் தான் ரெஸ்டாரண்ட்ல, பாதி வந்து ஆன்லைன் வியாபாரம். சரி. ம். அப்படி இருக்கும்போது இப்ப யுஎஸ், கனடா, அபுதாபி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ். அவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் ம். தேவையே இல்லை. நம்ம வாடகையை ஓ! குறைச்சி எடுத்துட்டு ஆன்லைன் பாதியும் மக்களுக்கு ம். பாதியும் சேல் பண்ணலாம். டேக் அவே அதான் ம். டேக் அவே டைனிங் பாதி பண்ணலாம். லாஸ் ம். எல்லாம் ஒண்ணும் ஆகலைங்க. லாஸ் என்ன அங்க இருக்கு? நாங்க வந்து அ. துபாயில ஓபன் பண்ண ரெஸ்டாரண்ட் வச்சுதான் ஒன்னொன்னா கொண்டு போறோம். இதுல ம். லாஸ் ம். என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஓ! இது ஓ! எப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்குவோம் இல்லையா? ஆமா. மூச்சு வாங்கி மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் ஓடணும். ஓடணும். ம். ம். ஆ ஓடும்போது கால் உடைஞ்சாலும் பிரச்சனை இல்ல. செத்தாதான் பிரச்சனை. ம். இந்த கதை தான். ஜபார் பாய் அவர்களுக்கு ஒரு திறமையை பார்த்துட்டு அரசாங்கம் ஏதாவது உதவி செய்து ஒரு ஊக்கப்படுத்துற மாரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? சார் அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. ம். ம். நம்மளுக்கு வேற எங்க சார் பாத்துக்கிட்டு இருப்பாங்க? எத்தனை ம். கோடி அது. மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ம். 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 அவங்க வந்து மனசார நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் சார். ஓகே. இப்ப வந்து இப்ப அங்க அடுத்தது நம்ம சென்னையில வந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போறோம். ஓ! ஒரு ம். 3000, 4000 பேருக்கு ஒரே டைம்ல செய்யற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெயின் ஓ! ரோட்ல பாத்தீங்கன்னா ஷாப் பில்லிங் ம். பண்ணோம் ஒரு இடத்துல வந்து நம்ம டேக் அவே வாங்கிட்டு போகணும். ஒன்லி டேக் அவே அண்ட் ஆன்லைன் ஓ! ஆர்டர்ஸ் மட்டும். ஓ! ஓ! அங்க ஒரு 50 பேர் ஆளுங்களை வேலைக்கு வச்சு நம்ம வந்து சிறப்பா ம். பண்ணணும் அப்படின்றத ஏப்ரல் ம். மாதத்துல ஒரு பிளான் வச்சிருக்கோம். அது ஏப்ரல்ல ம். முடியுதா மேல முடியுதான்னு பார்க்கலாம். அப்போ அரசாங்கம் வந்து நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து பல ம். நாடுகளுக்கு போய் வியாபாரம் பண்ணி இப்போ நம்ம ம். நாட்டிலேயே தொடங்குறாரு. அவருக்கு ம். வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார சப்போர்ட் பண்ணா அது போதும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஜபார் பாய் அவர்கள் வந்து ஒரு தொழில் உடைய சக்சஸ்னுடைய அடையாளமா இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த சக்சஸ் இலக்கு எதுவா இருக்கும்? அடுத்த இலக்குன்னு ஒண்ணும் நான் நிர்ணயிக்கல சார். எப்படின்னா எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நாடுகள்ல எல்லாமே நம்மளுடைய பிரியாணி கடையை கொண்டு போய் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டை கொண்டு போய் பிறருக்கு நம்ம வேலையும் தரணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு 4 காசு சம்பாதிக்கணும். நிம்மதியான பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை சார். அவ்வளவுதான். இப்ப புதுசா பிசினஸ் தொடங்க விரும்புறவங்களுக்கு, அதாவது ஹோட்டலோ, பிரியாணி கடையோ தொடங்க விரும்புறவங்களுக்கு, நீங்க ஒரு 5 டிப்ஸ் குடுக்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க போய் சம்பளம் இல்லாம பிரியாணியை கத்துக்கோங்க. ம். ஒரே ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ம். ஃபர்ஸ்ட் நீங்க போய் வேலையை கத்துக்கிட்டு அந்த பிரியாணியை பல பேருக்கு கொடுத்து நீங்க செஞ்சு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி போய் உங்களுக்கும் மனசுல திருப்தி வந்தால் அதுக்கப்புறம் நீங்க ஒரு கடையை வைங்க. ம். அதுக்கப்புறம் 2, 3, 4ன்னு போகும்போது அந்தந்த கடைக்கு தனியா கிச்சன் வைக்காதீங்க. ஒரே ம். சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் வைங்க. அங்க இருந்து ம். ஓனர் உங்களுடைய பார்வையில பிரியாணி எல்லா சட்டியும் செய்யணும். அதுக்கப்புறம் ம். வண்டியில ஏத்தணும். அந்தந்த பிரான்ச்சுக்கு போகணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ம். அப்படியே தவிர்த்து ஒரு ம். ஹோட்டலுக்கு ஒரு கிச்சன் சொல்லிட்டு இருந்தா 5 ஹோட்டல் இருந்தா 5 மாஸ்டர் செய்வாங்க. 5 பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மைண்ட் செட்ல 5 விதமா மாத்தி செய்வாங்க. அப்ப என்ன ம். ஆகும்னா நம்மளுடைய பிராண்ட் பேரு கெட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ஜபார் தொழில் பா தெரியாம நம்ம பிரியாணி கடை வைக்க கூடாது. நல்லது. மேய்ச்சிருவாங்க. நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றியை இன்னும் அடையணும் அப்படின்னு நாம வாழ்த்துறோம்.
நீங்களும் எங்களுக்காக இந்த சேனல் வளர்றதுக்காக ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுங்க ஜபார் பாய் சார். வாவ் சக்சஸ் தொலைக்காட்சி வந்து பார்க்குற மக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் லோ லெவல்ல இருந்து ஒரு பிசினஸ் லெவல்ல போறாங்களோ இதெல்லாம் எடுத்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இதுல பல மக்கள் பார்த்து அவங்கள பயனடையணும், இதை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.